إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون فيه والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நிச்சயமாக புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே என்றென்றும் நிலவட்டும் என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நாம் எல்லாம் நன்மைகளை எதிர்பார்த்து இன்றைய அவையில் நாம் அமைந்திருக்கின்றோம். நான் அறிந்த நபித்தோழர்கள் என்ற தலைப்பில் நபித்தோழர்களுடைய அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காக இன்ற சபையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை, அவர்கள் செய்த பல மார்க்க பிரச்சாரங்களை, அதன் தொடர்பாக நடந்த நிகழ்வுகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது அங்கு இருக்கக்கூடிய காஃபிர்களால் அவர் கொலை செய்யப்படுவதற்காக ஒரு நபர் வந்தார். அந்த நபர் யாருன்னு தெரியுமா? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதனால் இங்கே குழப்பம் செய்ய வந்து விட்டியான்னு சொல்லி ஒரு மனிதர் வந்தார். ஈட்டி எடுத்துட்டு கொலை செய்ய வந்தார். அந்த மனிதர் உஸைத் கொலை செய்ய வரும்போது முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சிறிது நேரம் அவகாசம் கொடு, அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இல்லை அதை விட்டு சென்றாலும் சரி, பிறகு பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு சிறிது நேரம் அவகாசம் கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ்வின் உதவியால் அவர் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார். இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய விதம், அந்த புரிதல் அவருக்கு ஏற்பட்டதனால் உஸைத் அவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றுகிறார், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இது நேற்று பார்த்தோம். நம்ம உஸைத் அவர்கள் ஈட்டி எடுத்து கொலை செய்து வந்தார்ல, அவரை கொலை செய்ய ஆள் அனுப்பியது யாரு? அவர்தான் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை பற்றி தான் இன்றைய உரையில் நாம் காண இருக்கிறோம். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 31வது வயதில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கொலை செய்ய வந்தாரோ, ஈட்டி எடுத்துட்டு யாரு முஸப் பின் உமரை கொலை செய்ய வந்தாரோ உஸைத், அவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யறாங்கன்னா, நீ எங்ககிட்ட என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவரு அவுஸ் கோத்திரத்தின் தலைவராக இருக்காரு, அவர் பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் சொன்னா எல்லாத்தையும் கேட்பாங்க, அவர் நம்பிக்கைக்குரிய மனிதராக இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா, இந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்னீங்கன்னா அவர் மூலியமா நிறைய நபர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உஸைத் என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களையும் இன்னும் நபித்தோழர் 2 பேர் சேர்த்துட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அறிமுகம் செய்யறாங்க. அவங்க அப்ப பார்த்துட்டு கோபம் அடைகிறாங்க, நான் உங்கள்கிட்ட என்ன வேலை சொன்னேன், என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிற, கொலை செய்யணும்னு சொல்லி ஆள் அனுப்புன, நீ அவரோட சமரசம் பண்ணிட்டு நேரா என்கிட்ட கூட்டிட்டு கோபம் அடைகிறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உஸைட்ட சொன்ன அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, அந்த மார்க்கத்தை ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து வைக்கிறாங்க.
எப்படி உசைத் அந்த மார்க்கத்தை ஏற்கும்போது எப்படி புரிதலோடு ஏற்றுக்கொண்டாரோ, அவர் சாத் பின் முஆத் இவ்வளவு கோபமா இருந்தாரோ, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்ல சொல்ல அவருடைய முகம் அப்படியே மாறிவிட்டது. அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு அவர் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் எண்ணிலடங்காக இருக்கிறது. 7 வருடம் தான் அவருடைய வாழ்க்கை. இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றதற்கு பிறகு 7 வருடம் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அந்த 7 வருடத்தில் பல தியாகங்களை இந்த மார்க்கத்திற்காக அவர் செய்திருக்கிறார். அவுஸ் கோத்திரத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு தங்களுடைய கீழ் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க செல்கிறார். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அன்சாரி தோழர். அவர் மக்களை சந்தித்து அவர் கேட்கிறார், என்னைய பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த குலத்தார்கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, என்னைய பத்தி உங்களுடைய நினைப்பு என்ன, என்ன நீங்க என்னை பற்றி புரிந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்கள் சொல்றாங்க, நீங்க நேர்மையான மனிதர், பொய் பேசாதவர், நீங்கள் எல்லாரிடமும் நண்பாக பழகக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக அவர்கள் அந்த சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை சொல்றாங்க. அந்த மார்க்கத்தை எப்படி கொண்டு போறாருன்னு பாருங்க. தான் ஏற்ற மார்க்கத்தை தனக்கு மட்டும் வச்சுக்காம வெளிப்படையா மக்கள் எல்லாரும் ஏத்துக்கணும், அவங்க எல்லாம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தைரியமா போய் பேச பண்றாங்க. அப்ப அது மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் சொல்றாங்க, நீங்க உண்மையாளரா இருக்கீங்க, பொய் சொல்லி நாங்க பார்த்தது இல்லை, அப்ப நீங்க என்ன சொன்னாலும் அது சரியா இருக்குன்ற ரீதியில அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டேன், நீங்கள் அனைவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி யாராவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உங்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையை வைத்துக் கொள்ள மாட்டேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்றாரு செய்திய. இப்போ மக்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம், திடீர்னு என்ன இப்படின்னு சொல்றாரு, நேற்று வரை நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு இப்படி ஒரு செய்தி சொல்றாரு சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு சில குழப்பம் வருது. ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இவர் உண்மையதானே சொல்வார்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதன் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை சில பேர் ஏத்துக்கிறாங்க, சில பேர் என்ன செய்ய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி நாட்கள் கடந்து போகுது. சிறிது காலம் என்ன ஆகுது அப்படின்னாக்க, மக்காவுல இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னா பெரிய அளவுல பிரச்சனை வருது, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, சரியான முறையில மார்க்கத்தை சொல்ல முடியல. அப்ப சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை வர சொல்லுங்க, இங்கே வர சொல்லிருங்க, ஏன் கஷ்டப்படணும், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், அன்சாரி தோழர் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போறாங்க. அல்லாஹ் அந்த செய்தியை வஹீமா அறிவிக்கிறான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. போய் அங்கே மார்க்க பிரச்சாரத்தை இன்னும் அதிகமா எடுத்து வைக்கிறாங்க. மதீனாக்குள்ள ஏகத்துவ பிரச்சாரம் அதிகமா பரவ ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, மக்காவிலிருந்து சென்றாங்கல்ல, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கூட போனாங்கல்ல, அவங்க கூட நபித் தோழர் பாதி பேர் என்ன செய்யறாங்கன்னா அபிசினியா நாட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேயும் மார்க்கத்தை எடுத்து வச்சுன்னா அபிசினியா நாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ மக்காவில் போன அல்லாஹ்வுடைய தூதர் அங்கேயே இருக்கிறாங்க. இவர் சாத் பின் முஆத் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாரு. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு காபாவை தவாப் செய்ய வர்றாரு. எல்லாமே அங்கே போயிட்டாங்க. ஆனா தனி ஒரு ஆளாக எந்த ஒரு பயமும் இல்லாம மக்கத்து காப்பீர்கள் அங்கே இருக்கக்கூடிய மார்க்கத்தை கடைபிடிச்சா அடிக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கையை சொன்னா அடிக்கக்கூடிய இடத்துல தைரியமா வராரு, ஒற்றை மனிதரா வராரு, வந்து காபாவில் தவாப் செய்யறாரு. இதை அறிந்த மக்கத்து காப்பீர் தலைவனாக இருக்கக்கூடிய அபுஜஹில் அவனும் உமையா பின் கலஃப் அவங்க 2 பேரும் வர்றாங்க. யார் பார்த்து புதுமையான மார்க்கத்தை கொண்டு வந்தது, யார் இங்க தொழுகை நடத்துறது அப்படின்னு சத்தம் போட்டுட்டா வர்றான். அப்ப சாத் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தான் சாத் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அபூஜஹல் சொல்றான், மதீனாவுல அல்லாஹ்வுடைய தூதரையும் தோழரையும் இங்க வச்சுட்டு எல்லாரையும் இங்க வச்சுட்டு நீ என்ன தைரியத்துல இங்க வந்த, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீங்க இங்க தொழுதுட்டு இருப்ப, தவாப் செய்ய அப்படின்னு ஒரு மிரட்டுற தொழில பேசுறான். அப்ப சாத் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னை தவாப் செய்யாம செஞ்சிருவியா, நீ முடிஞ்ச செஞ்சு பாரு,
என்னை தாண்டி தான் நீ ஷாம் தேசத்துக்கு வியாபாரம் செய்ய போகணும். என்ன சொல்றாங்க? மதீனாவை தாண்டி தான் ஷாம் தேசத்துக்கு வியாபாரம் செய்ய போகணும். என்னை தாண்டி தான் நீ போகணும். நீ தாண்டி என்னை நீ தவாப் செய்யணும் பண்ணிட்டு நீ தாண்டி போயிட முடியுமா? தனி ஒரு ஆளா பயப்படாம நேருக்கு நேரம் பேசுறாரு. அப்போ உமையா பின் கலப் சொல்றான், இவர் மக்கத்துல எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா, அவரே நீ எதிர்த்து பேசுற, அவ்வளவு பெரிய தைரியமா உனக்கு சொல்லும்போது, அப்ப சுவாத் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமையா கேட்டுக்க, அபூஜஹல் நீ கேட்டுக்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவு செஞ்சிருக்காங்க, உன்னையே கொலை செய்ய வேண்டும் அறிவு செஞ்சிருக்கிறாங்க, நீ பார்த்து இருந்துக்கன்னு சொல்லிட்டு அங்கேயே மிரட்டிட்டு போறாங்க, தைரியமா போறாங்க, எந்த ஒரு பயமும் இல்லாம. அப்போ உமையாவின் கலப்புக்கு சிறிய கொஞ்சம் ஒரு கலக்கு ஏற்படுது. அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒரு எண்ணத்துல என்ன செய்யறான், வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து தன் மனைவிட்ட சொல்றான் நடந்ததை. இது மாதிரி சாத் பின் முஆத் வந்தாரு, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கொலை செய்தா சொல்லி அறிவிப்பு செஞ்சிருக்காராம் அப்படின்னு சொல்லி தன் மனைவிட்ட சொல்லும் போது மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்லி பார்த்ததே கிடையாது. சொல்லும்போது இன்னும் அவனுக்கு ஒரு கலக்கம் வந்துடுது, இன்னொரு அச்சமும் பயமும் வந்துடுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, பதில் போர் நடத்தக்கூடிய சூழல் உருவாகுது. அந்த பதில் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வணிகத்துக்காக வந்து என்ன செய்யறான், அது போரா மாறிடுது. அப்ப என்ன ஆகுதுனாக்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு மசூரா செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய சகாபாக்களை உட்கார வச்சு ஒரு சில ஆலோசனை கேட்கறாங்க. அசீரியா அலைய ஐயகன்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கேட்கிறாங்க. உங்களை ஆலோசனை சொல்லுங்க, இந்த போர் நடக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அவங்க ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சில செய்தி சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு போர் செஞ்சே அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இறக்கலாம். என்ன வசனம் அப்படின்னா, மூசா நபி காலத்துல எப்படி மக்கள் மூசா விட்டுட்டு ஒரு பிரச்சனை ஒரு விட்டுட்டு போனாங்களோ அது மாதிரி நாங்க போன்னு நினைக்காதீங்க ரசூலுல்லாஹ், நாங்க உங்க கூட தான் இருப்போம், ஏதாவது பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையான திருப்தி வரல. சந்தோஷமா இருந்தாலும் முழுமையான ஒரு திருப்தி கிடைக்கல. ஏன் அப்படின்னாக்க, அன்சாரிகள் இருக்கக்கூடிய மதீனாவாசிகள், ஏன்னா மதீனாவாசிகள் தஞ்சம் வந்திருக்காங்க, அவங்க தான் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு உதவி அவங்களுக்கு ஏதாவது சொன்னா அவங்க நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவங்க சில ஆலோசனை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அப்ப சாத் பின் முஆத் ரலியல்லாஹு எந்திரிச்சு சொல்றாங்க, திருப்பி அல்லாஹ்விடத்துல கேட்கறாங்க, யாரா ஆலோசனை சொல்லுங்களேன், திருப்பி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாத் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய ஆலோசனை எதிர்பார்த்தானே இந்த கேட்குறீங்க, திருப்பி எதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அதுதான் எதிர்பார்த்துருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சாத் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, சிறிய உரை மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை நாங்கள் ஈமான் கொண்டோம், உங்களை நம்பிக்கையை வைத்தோம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மையை ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் எங்களுடைய என்ன வேணா எடுத்துட்டு போங்க, நீ என்ன வேணா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நாங்கள் அதை விட தாராளமாக செய்கிறோம், எந்த உறவை சேர்த்து வாழணும் சொல்லி சேர்ந்து வாழ்றோம், எந்த உறவை விட்டு போக சொல்லி விட்டுட்டு வாழ்றோம், ஆனா எங்களுடைய பொருளாதாரத்தினாலும் எங்களுடைய நாங்கள் தங்க கொடுத்த அந்த வீட்டுனால தான் உங்களுக்கு வந்து இங்க இடம் கொடுத்துட்டு மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்கு இதை விட நாங்கள் என்ன செய்யணுமோ தாராளமாக செய்வோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நடுக்கடலில் கொண்டே எங்கள் போர் செய்ய சொல்லிக்கலாம், இறக்கி விடுங்க, தாராளமாக நான் வர்றோம், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் எங்கிட்ட எடுத்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ எல்லாத்தையும் தாராளமாக எடுத்துக்கோங்க, எவ்வளவு நீங்கள் விட்டுட்டு போறீங்களோ எவ்வளவு நீங்கள் விட்டுட்டு போறீங்க அதை விட நீங்கள் எடுத்தது தான் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அந்த செய்தியை பதிவு வச்சேன்னா அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ் இந்த வெற்றியை நான் காண்றேன், பதிலுக்கு வெற்றியை காண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த செய்தியை பதிவு வைக்கிறாங்க. அப்ப பதில் போர் உண்டான சூழ்நிலை ஏற்படுது. எல்லாம் ரெடி பண்ணும்போது மறுபடியும் சாத் பின் முஆத் அல்லாஹ்வுக்கு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீ இந்த போர்ல கலந்துக்காதீங்க, நான் உங்களுக்கு பரன் ஒன்று அனுப்பிச்சு தரேன், அதுல நீங்க இருங்க, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குதிரையா இருக்க வாகனத்தை ரெடி பண்ணி தரோம், உங்களுக்கு முன்னாடி அன்சாரி தோழர்கள் உங்களை பாதுகாப்பாக இருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க இருந்து கிளம்பி நீங்க மதீனாவுக்கு போயிருங்க, மதீனாவில் அன்சாரிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த போர் நடக்குன்னு தெரியாது, சாதாரணமா ஒரு வணிக குழுவை தடுக்கிறதுக்காக தான் பேச்சுவார்த்தை நடந்தது, அது போரா மாறிடுச்சு. அப்ப சொல்றாங்க சாத் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னோட நீங்க எங்கிருந்து கிளம்பி போயிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அன்சாரி உங்களை பாதுகாப்பாங்க, அவர்களை கூட்டிட்டு மறுபடியும் இந்த போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த விஷயத்தை பதிவு வைக்கிறாங்க. பதில் போய் முடிஞ்சிருது, பதிலையும் கலந்துக்கிறாங்க, உகது போர்லையும் கலந்துக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கந்தக் போர் வருது, அகல் சொல்லுவாங்க. அகல் போர் வரும்போது என்ன செய்யணும்னா, அந்த மக்கத்து காஃபி என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம சாத் பின் முஆத் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவாசிகளோடையும் மக்காவாசிகளோடையும் யூதரோட நல்ல ஒரு நட்புறவுல இருந்தவர்,
ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா மதீனாவாசிகளை ஒப்பந்தம் போடுற அளவுக்கு மதீனாவாசிகள் ஒப்பந்தம் போடுறாங்க. யாரு கூட? யூதர்கள் ஒப்பந்தம் போடுறாங்க. இஸ்லாத்தை யார் ஏற்றுக்கிட்டாங்களோ அவர்கள் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. மதீனாவாசிகளோட யூதர்களுக்கு கூட ஒப்பந்தம் போடுறாங்க. இஸ்லாத்தை யார் ஏற்றுக்கிட்டாங்களோ அவர் எந்த துன்புறுத்தலும் பண்ணக்கூடாது. அவர் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டோம், ஏற்றுக்கல அவர் கொள்கையை அவர்களே அது இருந்துட்டு போயிட்டோம், யாரும் அவர் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் அந்த குறைசிகள் இருக்க யூதர்களிடம் ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறி என்ன செய்யறாங்கன்னா அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய காபிர் எண்ணத்தை ஒன்று சேர்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் எதிராக இருக்காங்க, மக்காவிலையும் மதீனாவிலையும் எத்தனை பேர் எதிரிகளாக இருக்காங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன செய்யறான், போர் செய்யறதுக்கு ரெடி ஆகிறான். அதான் அந்த போர். அந்த போர்ல என்ன ஆகுது அப்படின்னாக்க போருக்கு உண்டான வேலைகள் அகல்குழி தோண்டிட்டு இருக்கும் போது எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பெரிய அம்பு எடுத்து சுவாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவங்க பின்னாடி கையை பதம் பார்த்து எய்திடறான். என்ன ஆகுதுன்னா கை நரம்பு கட்டாகி ரத்தம் பீறிட்டு அடிக்குது. அதுல ஒரு நோய்வாய்ப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரால் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியின் அருகே அவரை வச்சிடறாங்க. போர் முடிஞ்சிருது. போர்ல வெட்டிங்க அப்புறம் அந்த நிகழ்வு நடந்தது நினைச்சு யூதர்கள் செஞ்ச, அதாவது சுவாத் பின் முஆத் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த யூதர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படி கேட்டு நடக்கூடிய விஷயத்துல இருக்கும்போது அந்த ஒப்பந்தத்தை மீறி இந்த போர் கொண்டு வந்து விட்டுட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. நோய் அந்த அடிப்பட்ட நோய் அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய வீடு சென்ற பிறகு திருப்பி அல்லாஹ் வகி வருது, நீங்க போய் அந்த பனு குறைரவை போய் சுத்தி அவங்களை மறுபடியும் போர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனம் இறங்கினோடனே மறுபடியும் அல்லாஹ்வுடைய வாள் எடுத்து போய் அவங்க முற்றுகையிடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, பனு குறையில போர் புரிய முடியாம அவங்க சரண அடைஞ்சிடறாங்க. சரண அடைஞ்சோடனே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தோடனே உங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு உங்கள் தலைவராக இருக்கக்கூடிய சுவாத் பின் முஆத் அவர் தான் சரியான மனிதராக இருப்பாரு, அவர் தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சுவாத் பின் முஆத் அவர்களுக்கு செய்தி கொண்டு போனோடனே அந்த நிலைமை எந்த நிலைமை, அடிப்பட்டு கிடக்குறாரு, ரத்தம் அப்படியே கையிலும் நீர் போயிட்டு கிடக்குது, வேதனை தாங்க முடியல. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வாகனத்துல ஏறி வர்றதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, உங்க தலைவருக்கு எந்திரிச்சு நின்று வரவேற்று கூட்டிட்டு வாங்க அவரை. உங்க சமூகத்தில் அவர் யாரு, சுவாத் பின் முஆத் அந்த சமூகத்தில் ஒரு தலைவராக இருந்தார்ல, அந்த குறைசிகளுக்கு அந்த யூதர்கள் தலைவர் இருந்தார்ல, அவங்க சொல்றாங்க தலைவரை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சுவாத் பின் முஆத் ரலியல்லாஹு வர்றாங்க. பார்க்குறாங்க. நான் சொல்லக்கூடிய தீர்ப்பை அவங்க யூதர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு தலைவராக இருந்தது தானே அவரு, நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்றாங்க, அவர் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லும்போது சுவாத் பின் முஆத் ரலியல்லாஹு வர்றாங்க. கேட்குறாங்க, நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா, நீங்க ஏற்றுப்பீங்களா? யார்டா யூதர்கிட்ட கேட்குறாங்க. அதே போல் முஸ்லீம்கிட்டையும் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு போதுமானதாக இருக்குமா, நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க? ரெண்டு பேரும் சரின்ட்டாங்க. அப்போ சுவாத் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இவர்களை கொன்று விடணும், அல்லாஹ்வுடைய தூதரே இவர்கள் குழந்தைகளையும் பெண்களையும் நீங்கள் நம்ம சிறைப்படுத்திடுவோம், இவை துரோகம் செஞ்சால நம்பிக்கை துரோகம் இவங்களை கொன்றும் அல்லாஹ்வுடைய தூதரே சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் சட்டத்துக்கு நிகராக உன்னுடைய தீர்ப்பு சரியாக அமைஞ்சிச்சு சாதே அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி அடைகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இது மாதிரிலாம் அல்லாஹ்வுடைய தூதரோட கற்பனை பண்ண முடியல. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முன்பாக உன்னுடைய தீர்ப்பு கரெக்டா சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி அடையிற அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க, பாதி அந்த யூதர்கள் கொலை செய்யப்படுறாங்க, பெண்களையும் குழந்தை சிறைப்படுத்தி அந்த பொருளாதாரத்தை வணிகத்தை ஏழையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாத் பின் முஆதுடைய நோய் வேதனை அதிகமாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா தினமும் அவரை சந்திச்சு வர்றாங்க, காலை மாலை அவரை சந்திச்சு வர்றாங்க. இன்னும் வேதனை அதிகமாகுது. வேதனையிலே அல்லாஹ் துவா செய்யறாங்க. சுவாத் பின் துவா செய்ய அல்லாஹ் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த போர் முடிஞ்சது, குறைஷிகளோட இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் போர் வராதுன்னு நினைக்கிறேன், இது மேல போர் வரும் அப்படின்னு இருக்கு, போர் வரும் அப்படின்னு எனக்கு தோணல. போர் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னை மறுபடியும் உயிரோட வாழச்சு. எந்த நிலையில, கை அடிபட்டு சித்திரையிலையும் சிரமத்திலே இருக்கிறார், வேதனையில் இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் துவா செய்யறாரு, இனிமேல் போர் நீடிக்கும் அப்படின்னு போர் வரும்னு நினைச்சா அப்படின்னா போர் மறுபடியும் நீடிக்கும் அப்படின்னாக்க மறுபடியும் என்னை உயிரோட வாழச்சு. எதுக்காக? அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக. நம்மளால யோசிக்க முடியுமா? எப்படிப்பட்ட தியாகம், எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்க. எந்த நேரத்தில் சொல்றாரு பாருங்க, இல்ல இந்த போர் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த நோயிலே இந்த மரணிக்க செய்யறாளா, இந்த காயத்தாலே எனக்கு சகித கொடுத்துறாள்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்துவா செய்யறாங்க. சிறிது காலம் ஆகுது, அந்த நோயிலே அவர் என்ன செய்யறாருன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சகித கொடுக்குறான். ரத்தம் அந்த நோய் மரணிக்கும் போது அந்த மதினா அந்த அவர் எங்கே அடக்கம், எந்த கூடாரத்தை வச்சு அந்த தெருப்புற ரத்தமா பீறிட்டு போகுது.
மிகப்பெரிய ஒரு சம்பவம் அது. அவரை பத்தி நாம நிறைய பேசலாம், ஆனா பேசக்கூடிய நேரங்கள் குறைவா இருக்குது. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு சமுதாயத்துக்கே ஒரு தலைவராக இருந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒரு இஸ்லாமிய பக்கம் கொண்டு வந்த ஒருத்தர் நபித்தோழர் அவர். சாதாரண விஷயமா அது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனிதரை இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது. அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அவர் பக்கம் தன் பக்கம் கொண்டு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வச்சார்ல, அது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றுக்கட்ட இந்த வாழ்க்கை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கட்டதுல இருந்து கிட்டத்தட்ட அல்லாவுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு. இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு பக்கம் கொண்டு வந்தாலும் தமக்கு, அதாவது மார்க்கத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்மளோட தியாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை இஸ்லாமிய பக்கமே இஸ்லாமிய மார்க்கத்தாக வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு தோழர் அவர். இப்படி சம்பவம் என்ன நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த நாளைக்கு நம்ம காண்போம். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات